அயோத்தி ராமர் கோவில் 2024ஆம் ஆண்டு திறக்கப்பட்டதிலிருந்து நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு வருகை தந்து கோடிக்கணக்கில் காணிக்கை செலுத்தி வருகின்றனர். ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்தக்ஷேத்ரா அறக்கட்டளையின் கீழ் அந்த நிதி நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. கடந்த சில மாதங்களாகவே காணிக்கை வரவுக்கும் கணக்கில் காட்டப்படும் தொகைக்கும் இடையே பெரிய அளவில் முரண்பாடுகள் இருப்பதாக அறக்கட்டளையின் மூத்த அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. குறைந்த மாதச் சம்பளத்திற்கு காணிக்கை என்னும் வேலை செய்யும் தற்காலிக ஊழியர்கள் சிலர் மிக குறுகிய காலத்திலேயே சொகுசு கார்கள் வாங்கியதும், அயோத்தி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலங்களை வாங்கியதும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து அறக்கட்டளை அதிகாரிகள் நடத்திய முதற்கட்ட உள் விசாரணையில் கோவில் காணிக்கை என்னும் அறையிலிருந்து பணம், நகைகள் திருடப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த முறைகேட்டின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவின் பேரில் லக்னோ கமிஷனர் விஜய் வாஸ்வந்த் தலைமையில் 3 பேர் கொண்ட சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. இந்த எஸ்ஐடி குழுவினர் அயோத்தியில் 6 நாட்கள் முகாமிட்டு விசாரணை நடத்தி 70 பக்க முதற்கட்ட அறிக்கையை முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்திடம் சமர்ப்பித்துள்ளனர். அதில்தான் இந்த மெகா காணிக்கை மோசடி எப்படி நடந்தது என்பது தெள்ளத் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. ராமர் கோவில் வளாகத்தில் பக்தர்களின் காணிக்கைகளை பெறுவதற்காக 35 காணிக்கை பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த பெட்டிகளில் சேரும் காணிக்கைகள் கோவில் வளாகத்தில் உள்ள பணம் என்னும் அறைக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. அங்கு தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை 2 ஷிப்டுகளாக பணம் என்னும் பணி நடக்கிறது. ஒவ்வொரு ஷிப்டிலும் தலா 20 ஊழியர்கள் வீதம் மொத்தம் 40 ஊழியர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த காணிக்கை என்னும் பணிக்கான வங்கி பரிவர்த்தனைகளை கவனிக்கும் பாரத ஸ்டேட் வங்கி வாரணாசியைச் சேர்ந்த ஒரு தனியார் பாதுகாப்பு நிறுவனத்திடம் இந்த ஒப்பந்தத்தை ஒப்படைத்திருந்தது. ஆனால் அந்த தனியார் நிறுவனம் எந்தவொரு முறையான காவல்துறை பின்னணி சரிபார்ப்பும் இல்லாமல் அறக்கட்டளையில் வேலை செய்து வந்த நபர்களின் பரிந்துரையின் பேரில் தற்காலிக ஊழியர்களை பணம் என்னும் வேலையில் அமர்த்தி உள்ளது. உதாரணமாக, அறக்கட்டளை ஊழியர் அனுகுல் மிஸ்ரா என்பவர் தனது சொந்த மைத்துனரான லவ்குஷ் மிஸ்ரா என்பவரை இந்த காணிக்கை என்னும் குழுவில் வேலைக்கு சேர்த்திருந்தார். காணிக்கை பணம் என்னும் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட மாதச்சம்பளம் வெறும் 12,000 முதல் 13,000 ரூபாய் மட்டுமே என்பதால் இவர்கள் மிக எளிதாக பணத்தாசைக்கு ஆளாகி கூட்டு திருட்டில் ஈடுபட்டுள்ளனர். பணம் என்னும் பணியில் ஈடுபடும் ஊழியர்கள் அங்குள்ள சிசிடிவி கேமராக்களின் கண் பார்வையில் படாத பிளைண்ட் ஸ்பாட்களை கண்டறிந்து அங்கு பணக்கட்டுகளையும் தங்க மற்றும் வெள்ளி நாணயங்களும் மறைத்து வைத்துள்ளனர். பணம் எண்ணுவதற்கென்று தனி சீருடை வழங்கப்பட்டிருந்தும் அதை மீறி சாதாரண ஆடைகளை அணிந்து கொண்டு உள்ளே சென்றதும், வேலை முடிந்து வெளியேறும்போது அவர்களை முறையாக பரிசோதிப்பதற்கான பாதுகாப்பு சோதனைகள் அங்கு இல்லாததும் தற்காலிக ஊழியர்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. இதனால் மிக எளிதாக பணத்தை தங்கள் ஆடைகளுக்குள் மறைத்து திருடிச் சென்றுள்ளனர். மேலும் தங்கள் திருட்டு அம்பலமாகாமல் இருக்க பணம் என்னும் அறையில் இருந்த சிசிடிவி கேமராக்களின் கோணங்களை ஊழியர்கள் பலமுறை வேண்டுமென்றே மாற்றியமைத்துள்ளனர். காணிக்கை வரத்து அதிகமாக இருந்த திருவிழா நாட்களில் கேமராக்கள் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததும், சுமார் 8 மாத கால சிசிடிவி பதிவுகள் திட்டமிட்டு அழிக்கப்பட்டிருந்ததும் சிறப்பு விசாரணை குழு உறுதி செய்திருக்கிறது. கோவில் காணிக்கை கொள்ளைக்கு இடையே ஸ்ரீராம் சிலாக்கள் எனப்படும் ராமபிரானின் புனித செங்கற்கள் மற்றும் பல கோடி மதிப்புள்ள ஆபரணங்கள் காணாமல் போய் உள்ளதாக கோவில் கணக்கு பிரிவின் முன்னாள் பொறுப்பாளர் மகிபால் சிங் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார். 1987 மற்றும் 1989 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் ராமர் கோவில் கட்டுவதற்காக நாடு தழுவிய அளவில் நடந்த ஸ்ரீராம் சிலா பூஜை பிரச்சாரத்தின் போது உலகெங்கிலும் உள்ள பக்தர்களால் வழங்கப்பட்ட சுமார் 1250 கிராம் தங்கம் மற்றும் வெள்ளி செங்கற்கள் தற்போது அறக்கட்டளையின் இருப்பு பட்டியலில் இல்லை என்பது எஸ்ஐடி ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மேலும் பக்தர்கள் காணிக்கையாக கொடுத்த 2 கிலோ எடையுள்ள தங்க கதாயுதம், கோவில் பிரதிஷ்டை விழாவின் போது நகை வியாபாரிகள் சங்கம் மூலம் புகைப்பட ஆதாரங்களுடன் வழங்கப்பட்ட 60 கிலோ எடையுள்ள வெள்ளி கட்டிகள் மற்றும் பதிவேடுகளில் கணக்கில் காட்டப்படாத 39 கிலோ வெள்ளிப் பொருட்கள் ஆகியவையும் மாயமாகி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் காணிக்கையாக பெறப்பட்ட அசல் தங்க, வெள்ளி, வைர ஆபரணங்களை திருடிக்கொண்டு அதற்கு பதிலாக போலி நகைகளை மாற்றி வைத்து ஏமாற்றியுள்ளதும் விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எஸ்ஐடி நடத்திய விசாரணையின் முதற்கட்ட அதிரடி நடவடிக்கையாக காணிக்கை என்னும் பிரிவில் பணிபுரிந்த லவ்குஷ் மிஸ்ரா கைது செய்யப்பட்டு அவரிடம் இருந்து திருடப்பட்ட காணிக்கை பணத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதே சமயம் இந்த மோசடியின் மையப்புள்ளியாக கருதப்படும் அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் சம்பத் ராயின் முன்னாள் உதவியாளரான ராம்சங்கர் என்கிற தின்னு யாதவ், அவனிஷ், அனுகல்ப்,
கருணை ஆகிய ஊழியர்கள் தற்போது தீவிர விசாரணை வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளனர். மேலும் கோவில் அறக்கட்டளையின் மூத்த நிர்வாகியின் மருமகனான சோமேஷ் ஆனந்த் என்பவர் மீதும் பலத்த சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் அவர் தனது மொபைல் போனை அணைத்துவிட்டு தலைமறைவாக உள்ளார். இவர்களை தவிர திருடப்பட்ட தங்க மற்றும் வெள்ளி நகைகளை மிக குறைந்த விலைக்கு வாங்கி உருக்கி விற்ற உள்ளூர் நகை வியாபாரிகள், இடைத்தரகர்கள் என பலருக்கும் இந்த மோசடியில் தொடர்பிருப்பது தெரிய வந்துள்ளது. தற்போது வரை இந்த வழக்கில் தொடர்புடையவர்களாக 150க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்களை சிறப்பு புலனாய்வு குழு அடையாளப்படுத்தி உள்ளது. இந்த சந்தேக நபர்கள் அனைவரும் எஸ்ஐடியின் மறு உத்தரவு வரும் வரை அயோத்தி மாவட்டத்தை விட்டு வெளியேறக்கூடாது என தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஊழியர்கள் தங்களுடைய மொபைல் போன்களில் காணிக்கை மோசடி குறித்து பேசிக்கொண்ட வாட்ஸ்அப் சாட்டுகள், ஆடியோ பதிவுகள் மற்றும் பிற முக்கிய டிஜிட்டல் ஆதாரங்களை எஸ்ஐடி அதிகாரிகள் 7 பென்டிரைவ்களில் சேமித்துள்ளனர். இந்த மோசடி விவகாரம் அரசியல் ரீதியாகவும் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. கோவில் காணிக்கைகளில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த ஊழலின் மதிப்பு 200 கோடிக்கு மேல் இருக்கலாம் என்று காங்கிரஸ், சமாஜ்வாதி மற்றும் ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன. அதோடு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அயோத்தி ராமர் கோயில் காணிக்கையில் 5000 கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த திருட்டில் கோயில் அர்ச்சகரே ஈடுபட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் ராமர் கோவில் அறக்கட்டளை நிர்வாகம் பெரிய அளவில் மோசடி எதுவும் நடக்கவில்லை என்று இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது. அதே சமயம் கோவில் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர நிர்வாக சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாகவும் அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. இந்த ஊழல் புகார் தீவிரமடைந்ததை தொடர்ந்து ராமர் கோவிலின் தினசரி காணிக்கை வரவுகள் அனைத்தும் முற்றிலும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு அது குறித்த தினசரி அறிக்கை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அலுவலகத்திற்கு நேரடியாக அனுப்பப்பட்டு தற்காலிகமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த மோசடியில் தொடர்புடைய 150க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்களின் பட்டியல், அவர்களின் சொத்து விவரங்கள், பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்வதற்கான முக்கிய பரிந்துரைகள் அடங்கிய 70 பக்க விரிவான முதற்கட்ட விசாரணை அறிக்கையை சிறப்பு புலனாய்வு குழு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்திடம் நேரடியாக சமர்ப்பித்துள்ளனர். இதன் அடிப்படையில் தின்னு யாதவ் உள்ளிட்ட முக்கிய குற்றவாளிகள் மீது இன்னும் 2 நாட்களுக்குள் அதிகாரப்பூர்வமாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு கடுமையான கிரிமினல் நடவடிக்கைகள் பாயும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாபெரும் முறைகேடுகளை தொடர்ந்து திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவில் மற்றும் காசி விஸ்வநாதர் கோவில் நிர்வாக முறைகளைப் போல அயோத்தி ராமர் கோவிலுக்கும் IAS அந்தஸ்து கொண்ட ஒரு சிஇஓவை நியமிக்க UP அரசு தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. இதன் மூலம் கோவிலின் நிதி மேலாண்மை, பாதுகாப்பு மற்றும் காணிக்கை என்னும் பணிகள் அனைத்தும் முழுமையாக அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டு வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.